வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ரவா ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை, 250 ml. இது மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இது பவுலில் போட்டுக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி தான் ஊற்றி பசைகிறேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருந்ததுன்னா பசைய முடியாது, பிசையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராது. இது நல்லா பசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இப்படி பசைஞ்சிங்கன்னா தான் உருட்டுறதுக்கு நல்லா வரும். பாதி மாவு எடுத்துகிட்டு பாதி நம்ம உருட்டிக்கலாம். உருட்டுறப்போ மாவு கையில் ஒட்டுச்சுன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ மாவு கையில் ஒட்டாது. மாவை நல்லா சப்பாத்தி கட்டையால் உருட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டினா போதும். நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணாலும் ஸ்கொயர் ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கட்டர் இருந்தாலும் கட்டர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த திக்னஸில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்போ அந்த ஷேப்பு. மிச்சம் இருக்கிற மாவு இந்த மாதிரி உருட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள். பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகணும். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அந்த சலசலப்பு தன்மை அடங்கணும். அந்த நுரையெல்லாம் அடங்கினா நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாட் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு பதிலாக மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். இல்லைனா பிளாக் சால்ட்டு மிளகாத்தூளும் சேர்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாட் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடச்சி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. சுவையான ரவா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.